all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் ஒன்று பார்க்க போறோம். என்னன்னா ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ நம்மளோட மதர் டங்கில் பேசும்போது நம்ம பேசிக்காக எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ அதில் நமக்கு எந்த வேர்டு எங்கே வரணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு கரெக்டாக தெரியும். பட் ஃபாரின் லாங்குவேஜ் ஏதாவது நம்ம லேர்ன் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பிடிக்கும், அதை நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கும் போது அதில் இருக்கிற வேர்ட்ஸ்லாம் நமக்கு தெரியும். அதில் இந்த வேர்ட்ஸோட மீனிங்கும் நமக்கு தெரியும். பட் ஒரு சில இடத்துல நமக்கு அதோட ஆர்டர் எப்படி வரும் அப்படின்றதுக்கான கன்ஃபியூஷன் நிறையா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதெல்லாம் என்ன பண்ணணும், எப்படி எழுதணும், எந்தெந்த வேர்ட் எங்கெங்கே வரும் அப்படின்றதெல்லாம் கிளியராக பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு சென்டென்ஸ்க்கு மெயினாக தேவைப்பட வேண்டிய 3 விஷயங்கள் SVO. ஸோ SVO அப்படின்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்னா சப்ஜெக்ட், Vனா verb அண்ட் Oனா ஆப்ஜெக்ட். ஸோ பேசிக்காக ஒரு சென்டென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் சென்டென்ஸ்னால் என்ன. கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும், செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், கடைசியில் ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். இது ஒரு பேசிக் நார்மல் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் ரொம்ப பேசிக் சென்டென்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த SVO பேட்டர்ன் இருக்கும். அதாவது சப்ஜெக்ட் ஃபாலோட் பை verb ஃபாலோட் பை an ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு the cat chased the mouse. இதில் நம்ம எப்படி சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப பேசிக் சென்டென்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சென்டென்ஸ்லையும் முக்கால்வாசி இந்த சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்டோட பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதில் எங்கே இருக்குது? சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதை எப்படி வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் இந்த எக்ஸாம்பிளில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த ஆக்ஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் யாராக வேணால் இருக்கலாம், ஆனால் இவங்க தான் மெயின் ஹீரோ. ஸோ வேர்ப் அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன், இந்த பர்டிகுலர் ஹீரோ என்ன பண்ணுறாங்களோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வேர்பில் வரும். ஆப்ஜெக்ட் அப்படின்றது இந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறது. ரிசீவ் பண்ணுற இடத்துல யார் இருக்காங்களோ, யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்ஷன் இவங்க பண்ணுறாங்க, அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவங்க அவங்க தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு, வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ நமக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம், the cat chased the mouse அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எங்கே அந்த SVO பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த வேர்ப். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்லாம் நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த வேர்ப் தான். ஓகே, இப்போ நம்ம இந்த சென்டென்ஸில் வேர்ப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். the cat chased the mouse. ஸோ சேஸ்ட் அப்படின்றதுனா என்ன? துரத்துறது. அப்போது இதுதான் அந்த ஆக்ஷன், இதுதான் வேர்ப். ஸோ இந்த ஆக்ஷன், இந்த துரத்துறதை யார் பண்ணுறா? இந்த கேட். ஸோ இவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ SV பேட்டர்ன் வந்துருச்சு. அடுத்து பாதிக்கப்படுறது ஆப்ஜெக்ட்னு சொன்னோம். பாதிக்கப்படுறது அப்படின்னா பேட் வேல மட்டும் கிடையாது, எந்த விதத்துலையும் பாதிக்கப்படுறது நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஆர் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்கள நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த துரத்துறதுனால யார் பாதிக்கப்படுறா? இந்த மவுஸ் அப்படின்றது ஒரு அனிமல். ஸோ இந்த சேஸ் பண்ணுற ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுற இடத்துல யார் இருக்கா? மவுஸ். யாரை இந்த கேட் சேஸ் பண்ணுது? மவுஸை. ஸோ துரத்துறது கேட்டு. ஸோ அவங்க தான் அந்த ஆக்ஷனை பண்ணுறாங்க, அவங்க தான் சப்ஜெக்ட். துரத்துறது அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன்றனால அது வேர்பு. யார் துரத்துது? மவுஸை துரத்துது. அப்போ அந்த ஆக்ஷன் ரிசீவ் ஆகிற இடத்துல இந்த மவுஸ் இருக்கிறனால இதை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு SVO பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ மெயினாக ஆர்டர் ஆஃப் த வேர்ட் அப்படின்னு சொல்லும் போது சப்ஜெக்ட் ஃபாலோட் பை வேர்ப் ஃபாலோட் பை an ஆப்ஜெக்ட். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணுமா? ஒரு சப்ஜெக்ட் வந்ததுக்கப்புறம் தான் வேர்ப் வருமா, வேர்ப் வந்ததுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் வருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த கேஸ் பாசிபிள் கிடையாது. ஸோ ஒரு சில கேசஸ் நமக்கு வேர்ப் ஃபர்ஸ்ட் இடத்துல வரும், ஃபாலோட் பை சப்ஜெக்ட் வரும், அண்ட் இந்த சப்ஜெக்ட் வேர்ப் நடுவில் நிறைய வேர்ட்ஸ்லாம் லாஸ்ட்டாக கூட ஆப்ஜெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், ஆர் அது எங்கே எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரியும். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னா இந்த நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி அட்வர்ப் அப்படிங்கிறது இந்த வேர்பை பற்றி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அட்வர்ப். ஸோ இதில் ஒரு அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணோம்னா நம்ம எங்கே ஆட் பண்ணுவோம்? நவுன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் மவுஸ். இப்போ அட்ஜெக்டிவ் ஃபார்
சப்ஜெக்ட் பேஸ் பண்ண மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த கேட்டுக்கு முன்னாடி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கேட் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த கேட் எப்படி இருக்குது? ஹங்க்ரியாக இருக்கு. ஸோ ரொம்ப பசிச்சு போன கேட்டை துரத்த ஆரம்பிக்குது. யாரை? மவுஸை. ஸோ இந்த கேட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி எழுதுறது தான் இந்த ஹங்க்ரி அப்படின்றது. ஸோ சப்ஜெக்ட் பேஸ்ட் அட்ஜெக்டிவ் தான் இது. அட்ஜெக்டிவ் ஆஃப் அ சப்ஜெக்ட். ஸோ த ஹங்க்ரி கேட் சேஸ் தி மவுஸ். இதே அட்வர்ப் எழுதணும் அப்படின்னா verb பேஸ்ட் நம்ம எழுதணும். அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ adverb அப்படி எழுதுறது வந்து verb டினோட் பண்ணுற மாதிரி நம்ம எழுதணும்னு சொன்னோம். the cat chased the mouse. எப்படி சேஸ் பண்ணுச்சு? குவிக்காக சேஸ் பண்ணுச்சு. குவிக்லி. ஸோ இந்த சேஸை வந்து நம்ம எப்படி சேஸ் பண்ணுது, இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி வேர்பை வந்து சொல்கிறதுனால இது adverb. ஓகே, ஸோ the cat chased the mouse quickly அப்படின்னு சொல்கிறது adverb. அடுத்தது, ஸோ இந்த இடத்துல நம்ம அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் வந்து அடிஷ்னலாக எங்கே ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அட்ஜெக்டிவ் ஆஃப் அ சப்ஜெக்ட் பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் முன்னாடி எழுதணும். அட்வர்ப் அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக வேர்ப் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கடைசியில் ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம எழுதணும். இப்போது ப்ரெப்பசிஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறது? த கேட் சேஸ் த மவுஸ். ஸோ சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இருக்குது. இதுக்கு அடுத்து தான் நம்ம ப்ரெப்பசிஷனும் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரெப்பசிஷன்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? in, on, over, across, இது மாதிரிலாம் prepositions வரும். The cat chased the mouse in the kitchen. ஸோ எங்கே சேஸ் பண்ணுச்சு? கிச்சனில் சேஸ் பண்ணுச்சு. ஸோ இந்த in அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ preposition. ஸோ இப்போ preposition வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னாலுமே சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் அடுத்து நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேயே நமக்கு எப்படி வரும் அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று வரும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று வரும். ஸோ இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். ஸோ இந்த 2 சென்டென்ஸில் my father gave me a pen, இது first sentence. Second வந்து she gave her friend a gift. ஸோ என்னோட ஃபாதர் எனக்கு ஒரு பென் கொடுத்தாங்க, அது ஃபர்ஸ்ட். அடுத்து she, ஏதோ ஒரு பர்சன், அந்த பர்சனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு gift கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? verb கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொன்னேன். ஸோ 2 சென்டென்ஸ்லையுமே நமக்கு gave அப்படின்றது தான் verb. ஸோ இதுதான் verb. ஸோ give அப்படிங்கிறது வந்து கொடுக்கறது, ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். அண்ட் கேவ் அப்படிங்கிறது இந்தோட பாஸ்ட் டென்ஸில் வர்றது தான் கேவ். ஸோ கொடுத்தாங்க, ஸோ பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம். ஸோ ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா கிவ் அப்படின்னு சொல்லுவோம், கொடுக்கறது. அதே நம்ம பாஸ்ட்டை சொல்லணும் அப்படின்னா கேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம கேவ்னு சொல்லியிருக்கோம். ஸோ மை ஃபாதர் கேவ், ஷீ கேவ். அடுத்து me a pen and her friend a gift. இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்ட் சொல்லுவோம். கேவ்னா கொடுக்கறதுன்னு சொன்னோம். யார் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் மை ஃபாதர். ஸோ இவங்க தான் சப்ஜெக்ட். செகண்ட் சென்டென்ஸில் யார் கொடுத்தா? திஸ் பர்டிகுலர் ஷீ அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ இவங்க தான் சப்ஜெக்ட். இப்போது 2 விதமாக நம்ம இந்த மீ பென்னையும் எழுதலாம், ஹர் ஃப்ரெண்டு கிஃப்டையும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃபாதர் கேவ், என்ன கொடுத்தாங்க? ஒரு பென்னு கொடுத்தாங்க. ஷீ கேவ் a gift. இந்த பர்டிகுலர் பர்சன் என்ன கொடுக்குறாங்க? ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ a pen, a gift அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். பட் இன்னொன்று இருக்குது, மீ இருக்குது, her ஃப்ரெண்ட் இருக்குது. இப்போது இந்த கொஸ்டின் கேளுங்க. மை ஃபாதர் ஒரு பென் கொடுக்குறாங்க, யாருக்கு? எனக்கு. அதே மாதிரி ஷீ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, யாருக்கு? her ஃப்ரெண்டுக்கு. அப்போது ரிசீவ் பண்ணுற இடத்துல, அதாவது இந்த கேவ் அப்படின்ற ஒரு வேர்பை வாங்கிக்கிற இடத்துல இந்த ஆப்ஜெக்ட்டும் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்டும் இருக்குது. ஸோ என்ன கொடுக்குறாங்க? பென்னு தான் கொடுக்குறாங்க, அது ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இங்கே என்ன கொடுக்குறாங்க? கிஃப்ட் தான் கொடுக்குறாங்க, இது ஒரு ஆப்ஜெக்ட். பட் இங்கே யாருக்கு கொடுக்குறாங்க? எனக்கு, அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். ஹர் அப்படின்னு ஹர் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாங்க, இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு சென்டென்ஸில் எப்போ மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு பிரிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னா, என்ன ஆப்ஜெக்ட் லிட்ரலாக அவங்க கொடுக்குறாங்களோ அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ என்ன கொடுக்குறாங்க? பெண்ணு தானே கொடுக்குறாங்க, அதே மாதிரி இங்கே கிஃப்ட் தானே கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். பட் அது யாருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா SV indirect object plus direct object. So pattern should be like this. ஸோ நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்டெப் வந்து
verb கண்டுபிடிச்சிருவோம். ஸோ சப்ஜெக்ட் verb கண்டுபிடிச்சாலே நமக்கு சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த இடத்துல நமக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. பென்னுன்றதும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். யாருக்கு கொடுக்குறாங்க, அந்த ரிசீவ் பண்ணுற இடத்துல யார் இருக்கா, இவங்களும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த மாதிரி இருக்கும் போது லிட்ரலாக நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்னு தெரியக்கூடிய அந்த பொருளை நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அது யார் வாங்குறா அப்படிங்கிறத நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் verb plus indirect object followed by a direct object. So இதுதான் one more way of representing the orders. அடுத்தது அதே மாதிரி எல்லா சென்டென்ஸ்லையுமே நமக்கு சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எவ்ரி டைம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் I ate, she slept. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சென்டென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சப்ஜெக்ட் அண்ட் verb மட்டும்தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இருந்துச்சு அப்படின்னா அது verbக்கு அடுத்து வரும். She ate pizza. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் verb கூட வரும். பட் இந்த verb அண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் வராது. ate pizza அப்படின்றது மட்டும் வராது. ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கொடுக்கல. ஸோ யார் சாப்பிட்டா பீஸா, யார் என்ன சாப்பிட்டா அப்படிங்கிறதுலாம் இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் வராது. ஸோ இட் கேன் எய்தர் பி சப்ஜெக்ட் ஆர் verb ஆர் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி வரலாம். SVOA இந்த மாதிரிலாம் நமக்கு வரும். அடுத்து நம்ம சென்டென்ஸ் பார்த்தோம் SV இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆல்சோ இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற அட்ஜெக்டிவ்ஸ்க்கு ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது, ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுக்கப்புறம் தான் இது வரும் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம நோஸா இப்படி ஒன்று பார்த்துருப்போம். Nனா நம்பர்ஸ், ஓனா ஒப்பீனியன், சைஸ், ஏஜ், shape, color, origin, material and purpose. So இந்த ஆர்டரில் தான் நம்ம adjective யூஸ் பண்ணோம். For example, I like. So I like round blue tables. So I என்றது subject, like என்றது verb, tables என்றது object. So table நம்ம describe பண்ணுறோம். எப்படி இருக்கு? ரவுண்டாக இருக்குது அண்ட் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ரவுண்ட் டினோட்ஸ் ஷேப், ப்ளூ டினோட்ஸ் கலர். ஸோ ஷேப்க்கு அப்புறம் தான் கலர் வரும். ப்ளூ ரவுண்ட் டேபிள்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ப்ராப்பர் சின்டாக்ஸ் இருக்கும், ப்ராப்பர் ஆர்டர் இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக இந்த அட்ஜெக்டிவோட ஆர்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான லிங்க்கும் இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த அட்ஜெக்டிவோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்டர் ஆஃப் த வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது, சிம்பிள் பேட்டர்ன்ஸ் அண்ட் சிம்பிள் சின்டாக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட காமெண்ட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.